எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஷாங். இந்த வீடியோ ஏன் பண்றேன்னு பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்கன்னா, நான் வந்து கரூர் விஷயம் நடந்தபோது நெறைய வீடியோ பண்ணியிருக்கேன். 1, 2 வீடியோ பண்ணியிருக்கேன் அத பத்தி. அதோட ஃபாலோ அப் வீடியோ தான் இது. இப்போ வந்து தளபதி சார் வந்து கரூர் அங்க வந்து இழப்பை சந்தித்த அ ஃபே குடும்பங்களை வந்து அவரே கூப்ட்டு வந்து அவரு மீட் பண்றாரு. நல்ல விஷயம் தான். ஏன்னா, அங்க போறதுக்கு வந்து இன்னும் நெருக்கடி குடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்க போனா ஏதாவது ஸ்கெட்ச் வைப்பாங்க. அந்த மாரி நெருக்கடி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சொல்றேன் ஒண்ணு, பயப்பட்டு அரசியல் பண்றத விட, நீங்க பயங்காட்டி அரசியல் பண்றத விட, மக்களோட மக்களா எல்லாருமே வந்து, மக்களோட பேசி யாரு மக்கள் புரியுதோ, யாருக்கு மக்கள் வேணுமோ, அவங்கள தேர்ந்தெடுக்கிற உரிமை அவங்க கிட்ட இருக்கு. அது நீங்க வரவிடாம செஞ்சாலும் சரி, சந்திக்க விடாம செஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாரி அரசியல் என்னைக்குமே நிலைக்காது. அது யாரு பண்ணாலுமே நிலைக்காது. அந்த மாரி தான் சொல்லுவேன். அத அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு வந்து இப்போ வந்து அந்த அ அ ஒரு ஒரு ஃபேமிலி அவங்க வந்து ஒரு அம்மா வந்து பேசின வீடியோ பார்த்தேன் நான் வந்து. அவர எப்படி பார்த்தாரு? எங்க எப்படி இருந்தாரு அவரு? அவரு எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணாங்க? என்ன பேசினாங்க? என்ன ஒரு குடும்பத்தில மகனா பார்த்துக்கோங்க. உங்க சுமையெல்லாம் பார்த்துக்கிறேன். தப்பு மன்னிச்சுருங்க. தெரியாம வந்தது தான் அந்த இழப்பு. அந்த மாரிலாம் சொல்லி அவரு அவரு சொன்ன மாரியும், அந்த மாரி அவரு வந்து ரொம்ப யாருமே இல்லாம இயல்பா அவரு வந்து அவங்கள சந்திச்ச மாதிரியும், அவங்கள வீட்டு பையனா சந்திச்ச மாதிரியெல்லாம் பேசினாங்க. எனக்கு 2 விஷயம் தான் சொல்லணும். தமிழ் மக்கள் வந்து இல்லைங்க தமிழ் இனம் வந்து இப்ப நான் வந்து பிறப்புல தமிழன் கிடையாது. ஆனா வந்து ஒண்ணே ஒண்ணு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்பவுமே. இந்த லே இந்த 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 தமிழ் இருக்கு இல்லையா? அந்த அந்த மக்களோட மனம் வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா அவங்க இங்கிருந்து பேசுவாங்க. இங்கிருந்து தான் எல்லாமே. இங்க இங்க இங்கிருந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்கிருந்து யோசிக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா பாருங்களேன், இப்ப ஒரு இழப்பு சந்திச்சு வந்து அது விபத்து. எல்லாருமே சொல்றாங்க, அவரால தான், அவரால தான், அவரால தான்னு. ஆனா இவங்க வந்து இப்போ இழந்த குடும்பினர்கள். அவங்க போயி, அவங்க வந்து அந்த அழுகைய பார்த்து அவரோட அழுகைய பார்த்த உடனே, தங்களோட இழப்பே தங்களோட இழப்பே வந்து பெருந்தன்மையா வந்து, "இல்ல அந்த விபத்துனால நடந்துச்சு. அவரு ஆனா இன்னும் நம்மள பத்தி கவலைப்படுறாரே, நம்மள நல்லா வச்சு பார்த்துக்கிறாரே, இல்லன்னா நம்ம குடும்பத்த பார்க்குறேன்னு சொல்றாரே, நம்ம சுமைய தாங்குறாருன்னு" சொல்லிட்டு அந்த அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்குல்ல, அந்த பெருமை இருக்குல்ல, அது 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 ஹேட்ஸ் ஆஃப். இமோஷனல். தமிழ் தமிழ் மக்கள்லாம் இமோஷனல் தான். ஆனா, நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். அந்த மக்களோட மனத, இல்ல அந்த இமோஷனல் பாயிண்ட்ட வந்து மிஸ்யூஸ் பண்ணி அரசியல் பண்றவங்க, மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள வந்து அடிமைகளா வைக்கிறவங்க, இனிமேலாவது அவங்க உயிருக்கு விலை போட்டு செய்யாதீங்க. ஏன்னா, அந்த உயிரோட விலைங்கிறது இல்ல. அவங்க எவ்வளோ பெருந்தன்மையா எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். அவங்க அவர மன்னிச்சிருக்காரு, இல்லன்னா அவர் மன்னிப்பு கேட்டதும், அதுவும் தங்களோட இழப்ப மறந்து அவங்க வந்து ஏத்துக்கிறாங்கன்னா, அது அது தமிழ் மக்களோட அது குணம் அது. அது குணம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த குணமே கொஞ்சம் டைம்ல நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா வந்துரும். அது கொஞ்சம்